பணக்காரனை பார்த்து பாரு பணம் இருக்குன்னு ஆடுறான் அப்படிம்பாங்க. ஏழையை பார்த்து ஒன்றுமே இல்லை இவன் ஆடுற ஆட்டத்தை பாரு அப்படிம்மா. ஆக மொத்தம் குறை சொல்கிறவங்க வாயை என்ன செஞ்சாலும் அடைக்க முடியாதுங்க. அது அவங்களோட நேச்சரான ஒரு குணம். நீங்கள் என்ன செஞ்சாலும் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் அவங்க உங்களை குறை தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது தேவை, என்ன பண்ணால் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியும், இதை யோசித்தா மட்டும்தான் உங்களால் வாழ முடியும். ஒரு சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். குறை சொல்கிறவங்க வாயை செங்கல் வச்சு அடைச்சா கூட அந்த செங்கலில் குறை இருக்குன்னு சொல்லுவாங்களாம். இது உண்மையான விஷயம் தானே? இப்படிப்பட்ட மனுஷங்களுக்காக நீங்கள் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. இந்த தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் டைம் வேஸ்ட் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. நீங்கள் விருப்பப்பட்டதை அது தவறாக இல்லாத பட்சத்தில் தைரியமாக நீங்கள் செஞ்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். அது தப்பே கிடையாது. உங்கள் சந்தோஷம் அடுத்தவங்களை பாதிக்காத வரைக்கும் அது என்றைக்குமே நல்ல சந்தோஷம்தான். அதை எவன் குறை சொன்னாலும் என்ன நம்மளை பேசினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக வாழுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் எப்போவுமே சொல்கிறது தான், இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது. ஸோ சந்தோஷமாக வாழுங்க. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.